வணக்கம். படிப்பு தேவை, அதோடு உழைப்பும் தேவை. முன்னேற படிப்பு தேவை, அதோடு உழைப்பும் தேவை. உண்மை தெரியும், உலகம் தெரியும், படிப்பாளி. உடலும் மலரும், தொழிலும் மலரும், உழைப்பாளி. அனைவருக்கும் உழைப்பாளர் தின விருது. வாழ்த்துக்கள். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கலை இலக்கிய விழா 2018 இனிதே தொடங்குகிறது. அதற்கு முன் அனைவரையும் கைத்தொலைபேசிகளில் அமைதிப்படுத்தும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்து பாட இருப்பவர்கள் செல்வி பிருந்தாமதி, செல்வி அமிர்தவர்ஷி. நீராறும் கடலெடுத்த நிலமடந்து கெழியொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுனே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மறக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திரும்பி என்று செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நன்றி. சிறந்த தமிழ் அறிஞர், பொது உடைமை சித்தாந்தி, சிந்தனையாளர், காலத்தை வென்ற கவிஞர். மக்களுக்காக மக்கள் மொழியில் மக்களை பாடியதால் மக்கள் கவிஞர் என்று பட்டம் பெற்றவர். சமூக கருத்துக்களை தனது பாடல் வாயிலாக மக்களிடம் கொண்டு சென்ற மக்கள் கவிஞர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு என்ற கிராமத்தில் 1930ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் நாள் பிறந்தார். இளவயதிலேயே கவிதை புனைவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சே, தூண்டில்காரன் வரும் நேரமாச்சு, ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே என்று தன்னுடைய 15வது வயதில் கவிதை பாடிய அனுபவத்தை ஒரு நிகழ்வில் குறிப்பிட்டிருக்கிறார் கல்யாண சுந்தரம். தனது முதல் கவிதையிலேயே கெண்டை மீனை தூண்டில்காரனிடமிருந்து தப்பிக்க எச்சரிக்கை செய்து பாடியது அவரின் பொதுநல உணர்வை காட்டுகிறது. பல முயற்சிகளுக்கு பிறகு திரைப்படத்துறையில் அடியெடுத்து வைத்தார். சமூக உணர்வும் பொது உடைமை தாக்கமும் பட்டுக்கோட்டையாரின் பாடல்களில் இயற்கையாகவே இருந்தது. காரணம், அவர் பாடல்களில் இருந்த தத்துவ பின்பலமும். எந்த ஒரு பாடல் எழுதினாலும் அதில் தனது கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற தனியாத வேட்கையும் தான். சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொன்னதோடு மட்டுமில்லாமல் இதற்கெல்லாம் என்ன நிவாரணம் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களையும் பாடல்களில் கொண்டு வந்தார். அதன் பிறகு திரைப்பட பாடல்களில் மிகப்பெரிய மாற்றம் கண்டது. இனி வரவேற்புரையாற்ற மக்கள் கவிஞர் மன்ற செயலாளர் திரு ராஜாராம் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். உழைப்புதான் உலகத்தை மாற்றுற சக்தி. உழைப்பாளர் அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 14ஆம் ஆண்டு கலை இலக்கிய விழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், முன்னாள் நியமன நாடாளுமன்ற உறுப்பினர், தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் துணைத் தலைவர் திரு கார்த்திகேயன் அவர்களே, MES நிறுவனத்தின் உரிமையாளர் ஐயா ஜலீல் அவர்களே, தமிழறிஞர் ஐயா சுபத்தின்னப்பன் அவர்களே, வளர்தமிழ் இயக்க தலைவர் ஐயா ராஜாராம் அவர்களே, தமிழர் பேரவை தலைவர் ஐயா பாண்டியன் அவர்களே, ஜோஸ்கோ டிராவல்ஸ் உரிமையாளர் ஐயா நாகை தங்கராஜ் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவர்களே, பெற்றோர்களே, தோழர்களே, உங்கள் அனைவரையும் மக்கள் கவிஞர் மன்ற சார்பில் விழாவுக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்வில்
சிறப்பு அம்சம் மே தின உழைப்பாளர் விருது வழங்கப்படும். சிறப்பு இசை பேருரை தமிழகத்திலிருந்து வருகை தந்திருக்கும் சோலை நாகராஜன் அவர்கள் இசை பேருரை வழங்குவார். தேசிய பல்கலைக்கழக மாணவர் ஷாமிலி செல்வராஜ் அவர்கள் உரையாற்ற உள்ளார். ஆடல் பாடல் போன்ற நிகழ்ச்சிகளும் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் கண்டுகளித்து பொறுமுறையை கண்டுகளித்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்து ஒரு நடனம் ஆட வருகிறார்கள் மேகா நடனமணிகள் கௌசல்யா, ஷாமினி, ரோஷ்லினா, கஸ்தூரி. கருவில் இருந்தோம் கவலை இன்றி கண்மூடி
தலைமை உரை ஆற்ற மக்கள் கவிஞர் மன்ற தலைவர் திரு உத்திராபதி அவர்களை அழைக்கிறேன். செய்யும் தொழிலே தெய்வம், யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்பொக்கம் எல்லா உயிர்க்கும். அனைவருக்கும் வணக்கம். உலக தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். 14ஆம் ஆண்டில் உங்களை சந்திப்பதில் மன்றம் பெருமை கொள்கிறது. விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் தேசிய தொழிற்சங்க காங்கிரசின் துணைத் தலைவரும் நியமன நாடாளுமன்ற முறை முன்னாள் உறுப்பினரும் திரு கே கார்த்திகேயன் அவர்களை, வளர்தமிழ் இயக்க தலைவர் திரு ராசாராம் அவர்களை, எம்இஎஸ் குழும இயக்குனர் வள்ளல் திரு ஜலீல் அவர்களை, விழா சிறக்க தொடர்ந்து மன்றத்திற்கு ஆதரவளித்து வரும் வர்த்தக பெருமக்கள் யாவருக்கும் மன்றத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சொற்பொழிவாற்ற வருகை தந்திருக்கும் தேசிய பல்கலைக்கழக மாணவி செல்வி சர்மிலி செல்வராஜ் அவர்களுக்கும், இசைப்பேருரை வழங்க வந்திருக்கும் எழுத்தாளர், பாடகர், திரைப்பட கலைஞர், குறும்பட இயக்குனர் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் கவிஞர் சோழ நாகராஜன் அவர்களுக்கும் மன்றத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் மன்றத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாண்டு விழாவின் முதல் அங்கமான மாணவர்களுக்கான பாட்டுப் போட்டி நிகழ்வை தமிழ்மொழி மாதத்தோடு இணைந்து ஆதரவு தந்த வளர்தமிழ் இயக்கத்தை நன்றியுடன் பாராட்டி மகிழ்கிறோம். தமிழ்மொழி மாத முதல் நிகழ்ச்சி மார்ச் 31 ஆரம்பிப்பது போல் தமிழ்மொழி மாத இறுதி தங்களுடைய ஆதரவுடன் இந்த நிகழ்வை இணைக்க வேண்டும் என்று வேண்டுகோளை மன்றத்தின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாண்டு பாட்டுப் போட்டி 2 சுற்றுகளாக நடைபெற்றது. எப்போதும் ஒரு சுற்றுதான் நடைபெறும். இந்த ஆண்டு மைனஸ் ட்ராக் என்ற இசை மூலமாக 2வது சுற்றை வரவேற்பு இருக்குமோ என்ற சந்தேகத்துடன் அதை வைத்தோம். அதற்கு நல்ல வரவேற்பு தந்து உதவிய பொதுமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றி பாராட்டி மகிழ்கிறோம். மக்கள் கவிஞர் பிறந்த நாளையொட்டி மாணவர்களுக்கு பாட்டு போட்டி நடத்தி அதில் வென்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி, பாட்டாளிக்காக பாடிய மக்கள் கவிஞருக்காக உழைப்பாளர் தினமான இன்று எடுக்கப்படும் இந்த விழாவில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இதையடுத்து எதிர்வரும் அக்டோபர் 8 மக்கள் கவிஞரது நினைவு நாளையொட்டிய வார இறுதியில் சிங்கை மாணவர்களை உள்ளடக்கிய பட்டிமன்றமும் கவியரங்கம் மற்றும் சொற்பொழிவும் நடத்த ஏற்பாடு செய்துள்ளோம். இதே போன்ற வரவேற்புடன் பொதுமக்களாகிய தாங்களும் மாணவர்களும் பெற்றோர்களும் வந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறோம். மன்றத்தின் சார்பாக தொடர்ந்து உழைப்பாளர் தின விருது வழங்கி வருகிறோம். இவ்வாண்டு தமிழகத்தில் இருந்து இங்கு வந்து உழைப்பில் வளர்ந்து உயர்ந்த ஒருவருக்கு வழங்கப்பட உள்ளது. இதேபோல் அடுத்த ஆண்டு சிங்கை வாழ் மக்களில் ஒருவருக்கு வழங்கப்பட உள்ளது. இன்று மன்றத்தின் இணையதளம் அறிமுகப்படுத்த உள்ளோம். இதை மக்கள் பயன்படுத்தி தங்கள் கருத்துக்களையும் தங்கள் மேலான ஆலோசனைகளையும் வழங்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ள ஒரு நூல், வாழ்வை பாடும் மக்கள் கவிஞரின் வைர வரிகள் நூலை வந்திருக்கும் யாவரும் வாங்கி மன்றத்தின் வளர்ச்சி நிதிக்காக உதவ வேண்டுகிறோம். இந்நூல் வடிவில் சிறியதாக உள்ளது, திருக்குறள் போன்றது. மக்கள் கவிஞரது பாடல் வரிகளில் இருந்து எடுக்கப்பட்ட வரிகளை உள்ளடக்கியது. அவை நமக்கு தன்னம்பிக்கை, விழிப்புணர்வு தருவதோடு சமூக கொடுமைகள் தீர வேண்டிய ரவுத்திரம் பழக சொல்லித்தரும். இதன் வருமானம் முழுக்க மன்றத்தினுடைய வளர்ச்சி நிதிக்காகவே பயன்படுத்தப்படும். தமிழ்மொழி மாதம்
முடிந்த அடுத்த நாளில் இருக்கும் நமக்கு சில கடமைகள் உள்ளன. அரசின் பங்காக தமிழ் மொழி மாதத்தில் ஒரு பெரிய உதவி செய்தது. நமது கடமைகள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டியுள்ளது. தமிழ் மொழி பயன்பாட்டில் உள்ள அனைத்து வசதிகளையும் நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நூலகங்களுக்கு சென்று தமிழ் நூல்களை எடுத்து வந்து பயன்படுத்த வேண்டும். அரசின் சலுகையாக இன்னொன்று தெரிவிக்க வேண்டிய கடமை உண்டு. ஸ்கில் ஃபியூச்சர் என்ற ஒரு வசதியை அரசு கடந்த வருடங்களில் அறிமுகப்படுத்தியது. அது வேலை பார்க்கும் நபர்களுக்கும் வயதானவர்களுக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கும் வாழ்நாள் கல்வியை பயிற்றுவிக்கும் ஒன்று. அது தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு ஒன்றாக உள்ளது. நானும் அந்த வசதிகளை பயன்படுத்தி கொண்டு அந்த ஒவ்வொருவருக்கும் தனி கணக்காக 500 வெள்ளியை அரசு போட்டுள்ளது. இந்த 500 வெள்ளியை முடித்தவர்கள் ஒரு சிலர், என்னை போன்றவர்கள். அதுக்கு ஒரு வெள்ளியை கூட பயன்படுத்தாதவர்கள் பெரும்பாலானவர்கள். ஆக அரசு உதவி கேள்விக்குறியாக உள்ளது. இதை முழுமையாக பயன்படுத்தினால்தான் மற்ற மாணவர்களுக்கும் மற்ற தேவைப்படுபவர்களுக்கும் அந்த உதவிகள் போய் சேரும். இது இப்பொழுது ஒரு 20 விழுக்காடு தான் அதன் பயன்பாட்டுக்கு ஆகியுள்ளது. இதை அனைவரும் சிங்கப்பூரர்களாகிய அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இதன் மூலமாக தேவைப்படும் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். மேலும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை மன்றத்திற்கு தெரிவித்து எப்போதும் உங்கள் ஆதரவை நாடி. வணக்கம். வாழ்க வளமுடன். பட்டுக்கோட்டையார் என்றாலே பாடல்கள் தான். தலைவர் சொன்னது போல பட்டுக்கோட்டையாரின் பாடல் போட்டியை மக்கள் கவிஞர் மன்றம் ஆண்டுதோறும் சிறப்பாகவே நடத்தப்பட்டு வருகிறது. அதில் தொடக்க நிலை பிரிவுக்கும் உயர்நிலை பிரிவுக்கு பொதுநிலை பிரிவு என்று பொதுமக்கள் என்று 3 பிரிவுகளாக நடத்துகிறார்கள். அதில் தொடக்க பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்றவர்கள் இங்கு பாட உள்ளார்கள். முதல் பாடலை பாட வருபவர் தொடக்க நிலை 1 மாணவி தன்வி ஞானசேகரன்.
நின்று தைரியமா பாடுறதே தெரியும். நமக்கு மீண்டும் சிறப்பு விருந்தினர் உரை. நம் முன்னாள் நியமன நாடாளுமன்ற உறுப்பினர், தேசிய தொழிற்சங்க காங்கிரசின் துணைத் தலைவர் திரு கார்த்திகேயன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சிறப்பு விருந்தினர் உரை மட்டும்தானா இல்லை பாடலும் உண்டா என்பது அவர் உரையின் முடிவில் நமக்கு தெரியும். மக்கள் கழகம் வந்து என்னை அழைக்கும் போது உரை இருக்கா அப்படின்னு கேட்டேன். இப்போ பாடலும் சேர்த்து இருக்குங்கிறாங்க. இந்த மேடையில் பல தடவை பாடியிருக்கேன், அதனால பாடாமல் போனாலும் கஷ்டம்தான் இருக்கிறேன். என்னை இந்த அற்புத நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு மிக்க நகைச்சி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பல வழிகளில் என்னை தமிழ் ஆர்வம் கொள்ள செய்திருக்கிறார். மக்கள் தலைவர் அவர்களுக்கு பல பாடல்கள் எழுதியுள்ளார். அவர்கள் பாடல்களை கேட்டு பாடியும் வளர்ந்தவன் நான். இங்கு சிறுவர் சிறுமிகள் பாட கேட்க ஆனந்தம் அடைகிறேன். முதல் மாணவி தாண்டி அற்புதமாக பாடினார். அது ஒரு ஆங்கில பாடல், கியூ செரா செரா என்ற பாடலை தமிழில் அற்புதமாக பாடினார். அவர் பெரும்பாலும் தத்துவ பாடல் எழுதி இருந்தாலும் ஹாஸ்யம், காதல் பாடலையும் எழுதியுள்ளார். என்னை மக்கள் கலைஞர் மன்றத்தில் உத்தராபதி அழைத்த போது உடனே நான் சம்மதிக்கிறேன். ஏனென்றால் பாடல் என்றோன்னு அவர் பாடல்கள் வந்து முதல்ல சிறு வயதில் கோவிலுக்கு செல்லும் போது சாமி கும்பிடுறா அப்படின்னு எங்க அப்பா சொல்லும் போது சாமி கும்பிட தெரியாது. அந்த தடவை வந்து என்ன பண்ண, தில்லை அம்பல நடராஜ பெருமை நாதனே பரமேசா அப்படின்னு பாருங்க. அப்புறம் ஆமி போனோம் தேசிய தொழில, வீட்டுக்கு போகும்போது ஓஆர்டிம்பாங்க. அந்த டைம்ல என்ன பண்ணோம், வீடு நோக்கி போகின்ற நம்மை, வீடு நோக்கி போகின்ற நம்மை அப்படி பாடினோம். அப்புறம் வாலிபத்துல சம்பளம் வந்து குறைவா இருக்கும்போது கையில வாங்குது, பையில போடுறது, கையில வாங்கினா பையில போடல, காசு போன இடம் தெரியல, காதலி பாப்பா காரணம் கேப்பா என்ன சொல்றதுன்னு புரியல. அந்த பாடல் பாடிருக்கேன். இப்படிப்பட்ட நல்ல பாடலே அந்த தத்துவம் நிறைந்த திருடாதே இந்த பாடல்ல நீங்க வந்து சின்ன பையலை பாடலையும் நீங்க கேட்டுருப்பீங்க. அந்த மாதிரி பாடல்ல நீங்க கேட்டீங்கன்னா ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி. அது அற்புதமான ஒரு தத்துவம். அந்த பாடலை வந்து அவர் வந்து மக்கள் கலைஞர் வந்து அற்புதமா எழுதியிருக்காரு. அவர் அந்த பாடல் ஒரு வரியை நீங்க கேட்கும் போது நம்மளுக்கே பூரிச்சு போகும். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க அழைச்சதுக்கு மாணவிகள் வந்து சேர்ந்ததுக்கு மிக்க நன்றி. அதை அப்படியே என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். நீண்ட உரை இல்லை, இதுதான் பாடணும்னா. ஆக்சுவலி நான் ஒரு காதல் பாடலாம்னு நினைச்சேன். ஏன்னா அவர் வந்து இங்க மாணவிகள்லாம் வந்து இங்க பாடுறாங்க இந்த பல தத்துவ பாடல்கள். நானும் தத்துவ பாடலே பாடினேன்னா அவங்க பாடலாம் இருக்கும். அவர் வந்து எங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, வாடிக்கை மறந்ததும் ஏனோ அந்த பாடலை நான் பாடலான் இருக்கேன். ஆனா பெண் குரலுக்கு ஒரு பாடகி இருக்கிறதா பெண் குரல் நானே பாடலாமா இப்படி பண்ணி பாடணுமா? இதெல்லாம் வந்து போட்டா படத்தில் ஜெமினி கணேசனும் சரோஜா தேவியும் சேர்ந்து பாடின பாடல். வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்னை பாட்டிய காசைதானோ மலக்கொடி மலர் அழகே
படைத்த மனதை கொள்ளையடிப்பதும் ஏனோ வாடிக்கை மறந்தது ஏனோ வாடிக்கை மறந்திடுவேனோ இனி மாற்றிடும் கேள்விகள் ஏனோ இளமங்கை என்ற மனதில் பொங்கி வரும் நினைவில் மாற்றம் சொல்வதும் ஏனோ வாடிக்கை மறந்திடுவேனோ அந்தி நேரத்தின் ஆனந்த காற்றும் அன்பு மணக்கும் தேன் சுவை பாட்டும் அமுத விருந்தும் மறந்து போனான் உலகம் வாழ்வது ஏது பல குறிகள் மகிழ்வதும் ஏது நெஞ்சில் இனித்திடும் உறவை இன்பம் என்னும் உணர்வை தனித்து பெற முடியாது அந்தி நேரம் போனதா ஆசை மறந்தே போமா அந்தி நேரம் போனதா ஆசை மறந்தே போமா அன்பு கரங்கள் தீரும் போது அன்பு வார்த்தைகள் ஏனோ இந்த வேகம் தானோ வாடிக்கை மறந்திடுவேனோ இனி மாற்றிடும் கேள்விகள் ஏனோ புது மங்கை என்ற மனதில் பொங்கி வரும் நினைவை மாற்றம் சொல்வதும் ஏனோ காந்தமோ இது கண்ணொளிதானோ காதல் நதியில் நீந்திடும் மீனோ கருத்தை கவிந்தும் நாணமேனோ கருத்தை அறிந்தும் நாணமேனோ பொறுமை இழந்திடலாமோ பெரும் புரட்சியில் இறங்கிடலாமோ நாம் கரங்கள் சிலையோ காதல் என சிலையோ வரமும் மீறதன் முறையோ கையில் ஓடு மண்ணேனே இரு சக்கரம் சுழல்வது போலே எனை தாண்டி வரும் சுகமும் முடிவிடும் முகமும் சேர்ந்ததே உறவானே மிக்க நன்றி. நல்ல வேலை. காலகட்டத்திற்கு ஏற்ப பட்டுக்கோட்டையாரின் பாடலை ரசித்து பாடியதை அருமையாக சொன்னதோடு இனிமையாக ஒரு பாடலையும் பாடி சென்றார். அது எந்த பருவத்து பாடல் என்பது நமக்கு அது சொல்ல தேவையில்லை. நன்றி திரு கார்த்திகேயன் அவர்களே. பட்டுக்கோட்டையார் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அதனால் அவர் கழனியில் உழைப்பையும் ஆண் பெண் அன்பு உறவையும் இணைத்து பல பாடல்கள் இயற்றியுள்ளார். மேலும் பாட்டாளிகளை இச்சமூகம் போற்றாதது உணர்ந்து அவர்களின் உழைப்பை போற்றும் விதமாகவும் அதிக பாடல்கள் எழுதினார். இப்படி பாட்டாளிகளுக்கு பாட்டெழுதிய பாட்டாளியை பற்றி சொற்பொழிவாற்ற வருகிறார் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக மாணவி. இவர் வீட்டில் பேசுவது கன்னடம் என்றாலும் தமிழ் மீது மிகுந்த பற்று கொண்டவர். சிங்கப்பூரில் தமிழ் மொழியை ஆவணப்படுத்தும் முயற்சியான சிங்கப்பூர் தமிழ் 2015 திட்டக்குழுவில் இவரும் ஒருவர். தமிழ்மொழி விழா 2018 முன்னிட்டு நடந்தேறிய உரைக்களம் 2018 உதவி புரிந்திருக்கிறார். நூலகத்தில் இருந்து நூல்களை இரவல் பெற்று படிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்க கதைக்கலாம் வாங்க என்ற குழுவில் பங்காற்றி வருகிறார். தன் வசீகர குரலாலும் தெளிவான உச்சரிப்பாலும் வசந்த மொழியொலியில் நிகழ்ச்சிகளை படைக்கும் இலக்கியா செல்வராஜ் இவரது அக்கா. இதோ பாட்டாளியை இசைத்த பாவலர் சொற்பொழிவு ஆற்ற வருகிறார் செல்வி சர்மிளி செல்வராஜ். திருமதி மன்றத்தின் துணைத் தலைவர் திருமதி புவனேஸ்வரி அவர்கள் செல்வி சர்மிளி செல்வராஜுக்கு சிறப்பு செய்வார்.
தமிழுக்கு விடுதுகளாய் தாங்கி பிடித்து தன் கவியால், பேச்சால், பாடல்களால் பாதுகாத்து வரும் சான்றோர் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்த்திய வணக்கங்கள். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் முன்னாள் நியமன நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே கார்த்திகேயன் அவர்களே, கவிஞர் சோழ நாகராஜன் அவர்களே மற்றும் அனைவருக்கும் உங்களை வருக வருக என்று வரவேற்று வணங்குகிறேன். யார் இவள்? ஒரு மாணவிக்கு பாட்டாளியை பற்றியும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றியும் என்ன தெரியும்? ஒரு 15-20 நிமிடங்களில் என்னதான் பேச போகிறாள் என்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். எனக்கே இருந்துச்சு. அதற்கு பதிலாக பாரதியின் கவிதை வரிகள் அமைந்தன. அக்னி குன்றொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டிலே பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குன்றென்றும் மூப்பென்றும் உண்டோ? இன்று நான் சொல்லவிருக்கும் தகவல்கள் அல்லது கருத்துக்களில் ஏதேனும் ஒன்றாவது உங்களின் சிந்தனையில் பதிந்தால் அல்லது தூண்டினால் அல்லது உரசி சென்றால் கூட அதை மிகப்பெரிய வெற்றியாக கருதுவேன். ஆக ஒரு இளையரான எனது கண்ணோட்டத்தை உங்கள் முன் நிறுத்தி உங்கள் சிந்தனையை உரசி செல்ல வந்துள்ளேன். ஒரு சிறிய தீக்குச்சியாக நான் ஷர்மிளி செல்வராஜ். மே 1 தொழிலாளர் தினம். உழைக்கும் ஒவ்வொரு பாட்டாளியையும் அங்கீகரிக்கும் ஒரு நாளாக இன்று அமைகின்றது. நிலம் உழவோர், பயிர் நடுவோர், அறுவடை செய்வோர், ஏற்றுமதி செய்வோர், இறக்குமதி செய்வோர், உணவு சமைப்பவர், அதை பரிமாறுபவர், பிறகு சுத்தம் செய்பவர் என நாம் உண்ணும் உணவின் பின்னே மட்டும் எத்தனை கைகள் இணைகின்றன. இவ்வாறாக தொழிலாளர்களின் கைகள் எங்கும் எதிலும் படர்ந்துள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. இவர்களை போற்றும் வகையில் அமையும் இந்நாள் மற்றொரு பொது விடுமுறை நாளாக கடந்துவிடக்கூடாது. அதன் பின்னிருக்கும் வரலாறு மிக ஆழமானது, அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த வரலாற்றை அறிந்தால்தான் இன்றைய நாளின் மகத்துவம் முழுமையாக நம் அனைவருக்கும் புரியும். மே 1 1886 சிகாகோ மாநிலத்தில் அமெரிக்காவில் துவக்கப்பட்டதுதான் இந்த மே தின பாரம்பரியம். முதலாளித்துவம் தழைத்தோங்கி நின்ற காலகட்டம் அது. அடிமைகளாகவே கருதப்பட்ட தொழிலாளிகள் ஒவ்வொரு நாளும் 10 to 16 மணி நேரம் வரை கடுமையான பாதுகாப்பு இல்லாத சூழலில் வேலை செய்து வந்தனர். தொழிலாளர்களின் உயிர்கள் துச்சமாக கருதப்பட்ட காலம் அது. காயங்களும் மரணங்களும் சர்வசாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருந்தன. இந்த அநீதியை எதிர்த்து போராட தொழிலாளர்கள் முனைந்தனர். பொது உடைமை கோட்பாடு, அதாவது சோசியலிசம் அப்பொழுதுதான் தலை தூக்க துவங்கியது. 1800களில் அமெரிக்காவின் சில பகுதிகளில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து 1884 சிகாகோவில் நடைபெற்ற தொழிலாளர் மாநாட்டில் மே 1 1886 8 மணி நேர வேலை நாட்கள் என்ற திட்டம் அமல்படுத்தப்படும் என்று அன்றைய ஃபெடரேஷன் ஆஃப் ஆர்கனைஸ்ட் ட்ரேட்ஸ் அண்ட் லேபர் யூனியன் அறிவித்தது. அந்த இடைப்பட்ட 2 ஆண்டுகளில் மட்டுமே போராட்டம் மிக தீவிரமாக நடந்தேற ஆரம்பித்தது. தொழிலாளர்களின் ஊர்வலங்கள் நாட்டையே சூழ துவங்கும் பொழுது அமெரிக்காவையே புரட்டி போட்ட ஒரு நிலை அங்கு ஏற்பட்டது. மே 1 1886 மே தின போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது அகிம்சை வழியில். ஆனால் அந்த நிலை நீடிக்கவில்லை. வெறும் 2-3 நாட்களிலே சிகாகோ பேரெழுச்சி, கலவரம், ஹேமார்கெட் சதுக்கத்தில் குண்டுவெடிப்பு என பல தொழிலாளர்களின் உயிர்கள் பணயம் வைக்கப்பட்டன. இவ்வாறான பல்லாயிரம் மக்களின் அலறல்கள், முழக்கங்கள், உயிர் தியாகங்கள் மற்றும் விடாமுயற்சியின் பலனாகவே இன்று நாம் சர்வதேச தொழிலாளர்கள் தினத்தை கொண்டாடுகின்றோம். 9 to 5 ஜாப்ஸ் என்று சொல்வோம் இல்லையா, அந்த 8 மணி நேர வேலைக்கே சலித்துக் கொள்ளும் நாம் வரலாற்றை புரட்டி பார்த்தால் தெரியும் நாம் அடைந்துள்ள வளர்ச்சியும் பெற்றுள்ள சலுகைகளை பற்றியும். தொழிலாளர்களுக்கான உடல்நல பரிசோதனைகள், விடுப்புகள், முறையான ஆதரவுகள் என பல வகைகளில் நம் சிங்கை அரசாங்கம் நமக்கு உதவி வருகின்றது. ஆனால் இது போன்ற நிலை பல நாடுகளில் இன்றும் இல்லை. இப்படியாக நிலை இருக்கையில் அன்று முதலாளித்துவம் ஓங்கி நின்ற பொழுது தொழிலாளர்களை அவர்களின் துயரத்திலிருந்து மீட்க பொது உடைமை இயக்கத்தார் உட்பட பலரும் போராடினர். அதில் கவிஞர்களும் எழுத்தாளர்களுக்கும் முக்கிய பங்கு உண்டு. சொல்ல போனால் பொது உடைமை இயக்கத்தால் வளர்க்கப்பட்டவர் தான் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும். எழுத்தாளர் தா பாண்டியன் அவர்களின் வரிகளில் தான் விளைவித்த நெல்லில் கடைசியாக களத்து மேட்டில் ஒதுக்கி தள்ளியதை கண்டு நெல்லை கேட்டு பல்லை காட்டி கெஞ்சி நின்ற மக்கள் வில்லை தூக்கி இழுத்த வீரனை போல் அணிவகுத்த காட்சி கவிஞனை சொற்களை ஏவ தூண்டிய முதல் வரலாற்று பாடமாயிற்று.
அந்த வகையில் நாடு முழுவதும் நடந்த பொது உடைமைக்காரர்களுக்கு எதிரான அடக்குமுறையையும் அதற்கு அஞ்சாமல் போராடிய தோழர்களின் தீரமும் தியாகமும் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களை பாதித்து வீரனாக்கிய சம்பவங்கள். இப்படிதான் பாட்டாளிகளுக்கும் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும் இருந்த ஒரு உன்னத உறவு மலர தொடங்கியது. பாட்டாளியை இசைத்த பாவலனை பற்றி முதலில் ஒரு சின்ன முன்னுரையிலும் 13 ஏப்ரல் 1930 தமிழகத்தில் தெற்கே உதித்த சூரியன் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். அருணாச்சலம் பிள்ளை மற்றும் விசாலாட்சி அம்மாளுக்கு பிறந்த இவர் செயலிலும் சிந்தனையிலும் நடுநிலை பெற்றவர். இவர் முறையாக பள்ளிக்கு சென்று கல்வி கற்கவில்லை. இருந்தும் இவரது பட்டறிவுக்கும் கவித்திறனுக்கும் பஞ்சமில்லை. வேலை இடங்களில் நடந்த சம்பவங்கள், சமுதாயத்தில் கண்ணெதிரே நடக்கும் அநியாயங்கள் அவருக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தியது. சென்னை சென்ற போது ஜீவாவின் தொடர்பு அவரை தீவிரமாக்கியது. அதன் வெளிப்பாடே பாடல்களாக வெளிப்பட்டது. மூவேந்தர் போன்று 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற முக்கவிகளாக திகழ்ந்த பாரதி, பாரதிதாசன் என்ற வரிசையில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரமும் இணைந்தார். பாரதிதாசன் நடத்தி வந்த குயில் என்ற சஞ்சிகை பதிப்பகத்தில் அவர் பணி இனிமையாக இசைத்தது. கவிதை, நாடகம், திரையிசை பாடல்கள் என அவரது சிறகுகள் விரிந்தன. 1956 அவரது முதல் திரையிசை பாடல் படித்த பெண் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றது. 1954 59 வரை இடைப்பட்ட 4 ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதியுள்ளார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள். தான் உருகி எல்லோருக்கும் ஒலி தரும் மெழுகுவர்த்தியை போல் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரமும் மக்களின் வாழ்வியலில் உந்துதல் என்ற தீயை ஏற்றி அவர் மறைந்தார். மூளை முடுக்கு என ஒவ்வொரு குடிமகனின் மத்தியிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி வெறும் 29 அகவையிலேயே செரிப்ரல் ஹீமோராஜ் எனப்படும் பெருமூளை இரத்த கசிவினால் மறைந்தார் அந்த தாரகை. 5 ஆண்டுகளில் வராத பல மாற்றங்கள் தனி மனிதனாக பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் 4 ஆண்டுகளில் பேனா முனையில் சாதித்து காட்டினார். அப்படி இவரிடம் என்னதான் சிறப்பு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். கம்பன், இளங்கோ, வள்ளுவன் போன்றோரின் எழுத்துக்கள் எல்லாம் உயர இருக்கும் கொம்பு தேன் போன்றது. பட்டுக்கோட்டையாரின் பாடல்களோ கை கெட்டும் உயரத்தில் உள்ள மாங்கனி. கொம்பு தேன் சுவைக்க ஒருவரது உதவி தேவை, ஆனால் மாங்கனி சுவைக்க உதவி தேவையில்லை. ஆக பாமரனுக்கும் படித்துணரும் வண்ணம் இவரது படைப்புகள் அமைந்தன. மக்கள் கவிஞர் என்ற பட்டம் மக்களே அவருக்கு சூட்டிய ஒரு கிரீடம். எளிமை, தெளிவு, திண்ணம். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனாரின் கவிதைகளை படிக்க படிக்க எனக்கு தோன்றிய 3 எழுத்துக்கள் இவை. அவர் பாட்டாளிகளின் துயரங்களை பற்றி மட்டும் எழுதவில்லை, அவர்களை போற்றி எழுதினார், அவர்களுக்கு எழுச்சியூட்டும் வகையில் எழுதினார், அவர்களை ஏய்ப்பவர்களை கண்டித்தும் எழுதினார். தொழிலை பற்றியும் அதில் உழைக்கின்ற தொழிலாளர்களை பற்றியும் மிக வலுவாகவும் சிறப்பாகவும் கூறியிருக்கிறார். எழுதி படிச்சு அறியாதவன் தான் உழுது உழைச்சு சோறு போடுறான், எல்லாம் படிச்சவன் ஏதேதோ பேசி நல்லா நாட்டை கூறு போடுறான், இவன் சோறு போடுறான், அவன் கூறு போடுறான் என மிக எளிமையான முறையிலேயே உண்மையை வெளிப்படுத்தியுள்ளார். அது மட்டுமல்ல, வாழ்க்கை யதார்த்தங்களையும் நயப்படவும் கூறியிருக்கின்றார். இதுதான் வாழ்க்கையை புரிஞ்சு பொழைச்சுக்கோங்க என்று சொல்லும் வகையில், இறை போடும் மனிதருக்கே இரையாகும் வெள்ளாடே, இறை போடும் மனிதருக்கே இரையாகும் வெள்ளாடே, இதுதான் உலகம், வீண் அனுதாபம் கண்டு நீ ஒரு நாளும் நம்பிடாதே என்று எழுதியதோடு, அது இல்லை இது இல்லை, இது இருந்தால் அது இல்லை, அதுவும் இருந்தும் சேர்ந்திருந்தால் அவனுக்கு இங்கே இடமில்லை என்றார். பொதுப்பணியில் செலவழிக்க நினைக்கும் போது பொருள் இல்லை, பொருளும் புகழும் சேர்ந்த பின்னே பொதுப்பணியில் நினைவில்லை. போதுமான பொருளும் வந்து பொதுப்பணியில் நினைவும் வந்தால் போட்ட திட்டம் நிறைவேற கூட்டாளிகள் சரியில்லை. வாழ்வின் அப்பட்டமான உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த வரிகள் இவை. பாடல்களை பணமாக்கும் உலகில் பாட்டாளிகளுக்கும் பாடல்களை அர்ப்பணித்தவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள். கஷ்டங்கள் நிரம்பி வழிந்த பொழுது உதவிக்கரங்களாக அமைந்தன அவரது வரிகள். தங்கள் உரிமைக்காக போராட செய்த வரிகள் அவை. நாம் துவண்ட நிலையில் இருக்கையில் நம் நிலையை புரிந்து பேசினால், ஏன் அதை செவிமடுத்து கேட்டால் கூட ஆறுதல் தான் நம் அனைவருக்கும். அந்த வகையில் தொழிலாளர்களின் கஷ்டங்களை தமிழகம் எங்கும் திரையிலும் வானொலியிலும் ஒலிபெருக்கிகளிலும் ஒலித்த அவரது வரிகளில் சில. பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது, ஒரு பஞ்சயத்தான் எல்லாம் சேர்ந்து திருடன் என்று உதைக்குது. சமீபத்தில் கூட 100 ரூபாய் திருடிய ஒருத்தரை அடித்தே கொன்று விட்டார்கள். ஆனால் கண்முன்னே நிகழும் பல கோடி திருட்டை யாராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. 1959ஆம் ஆண்டு புதுமை பெண் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்
பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களின் எழுத்தழகை மிக சிறப்பாக வெளிப்படுத்துகின்றது. ஜாதிகள் பேசி நம்ம தள்ளி வச்சு வாழ்ந்தவங்க, சாக்கடை பூச்சிகளா ஏழைகளை நினைச்சவங்க, தனக்கே ஊர் முழுதும் சொந்தம்னு நினைச்சவங்க, சட்டங்கள் மாறி வரும் நேரம் என்ன ஆனாங்க? எல்லாம் சரிசமமாய் போனாங்க. பகலும் இரவும் மாடாய் உழைத்து பட்டினி கிடந்து ஓடாய் இழைத்து பயந்து காலம் கழித்து நலிந்த எளியோரை வலியவர் பார்த்து போன ஜென்மத்தின் வினை என்றும் விதி என்றும் சொல்லி வச்சாங்க. அவங்க பொழைச்சுக்கிட்டாங்க. அதை புரிஞ்ச மக்களும் முடிச்சுக்கிட்டாங்க. ஆமா, முடிச்சுக்கிட்டாங்க. தொழிலாளர்களின் வலி இதில் தென்படுகின்றது. அவர்களது அவல நிலை வெளிப்படுகின்றது. அதிகாரத்தை கொண்டு தொழிலாளர்களை தாழ்வுபடுத்தும் அந்த போக்கு, அதில் அடங்கியுள்ள அநியாயம் என தொழிலாளர்களின் குரலாகவே இப்பாடல் அமைகின்றது. இதற்கு மேலும் மெருகூட்டும் வண்ணம் எனக்கு மிகவும் பிடித்த வரிகள் அதே புதுமை பெண் திரைப்படத்தில். கொத்தும் பணக்கழுகு கொள்ளை பெருச்சாளி, எத்தி பிழைக்கவே கத்தும் நரி கூட்டம், இரத்த வெறி கொண்டலையும் யுத்த பெரும் முதலை, பித்தம் பிடித்தலையும் வேத குரங்குகள், திட்டம் உடைந்தது சித்தம் தெளிந்தது, தேசத்தில் மாசற்ற தீபம் பிறந்தது, ஒற்றுமை மக்களின் ஒற்றுமை பிறந்தது, உலகம் விடிந்தது கலகம் ஒழிந்தது, சோர்ந்த கைகள் உயர்ந்தது. என்ன அருமையான வரிகள் இல்லையா? தொழிலாளர் முதலாளி என்ற வர்க்க வேறுபாடுகளை காட்டும் வரிகள் மிக எளிமையாக தெளிவாகவும் எழுதியுள்ளார் இவர். அது மட்டுமா, கஷ்டங்களுக்கு மட்டும் மருந்தளிக்கும் மருத்துவன் நான் அல்ல, உங்கள் அருகாமையில் உங்கள் தோழனாக இருப்பவன் நான் என்று நிரூபிக்கும் வகையிலும் பாடல்கள் எழுதியுள்ளார். தொழிலாளர்களுக்கு பக்கபலமாக இருக்க பொன்னாடைகளோ சிவப்பு கம்பளங்களோ தேவையில்லை. புரிதலும் அன்பும் தோழமையும் இருந்தால் போதும் என்னும் வகையில் சகலரும் விரும்பும் தேநீரை பற்றி ஒரு பாடல். டீ. பாட்டாளி தோழருக்கும் பழத்தொழிலாளருக்கும் கூட்டாளியாய் இருக்கும் டீ, கொஞ்சம் சூட்டோட போட்டா சோம்பேறி நண்பனுக்கும் சுறுசுறுப்பு கொடுக்கும் டீ, இது விறுவிறுப்பு கொடுக்கும் டீ. அது மட்டுமல்ல, சின்னஞ்சிறு நுணுக்கங்களையும் போற்றுபவர் இவர் என்பதை எடுத்துரைக்கும் வகையில் விவசாயிகள், பட்டறையில் வேலை பார்ப்போர் அவர்களை பற்றி மட்டுமல்லாது கைத்தறி வேலை செய்வோர் பற்றியும் அவர் எழுதியுள்ளார். சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வரும் சித்திர கைத்தறி சோலையடி நம்ம தென்னாட்டில் எந்நாளும் கொண்டாடும் வேலையடி என்கின்றார். அதனோடு சமூக பார்வையையும் உள்ளே நுழைக்கின்றார். ஒற்றுமையோடு அத்தனை நூலும் ஒழுங்கா வந்தா வளரும், இதில் ஒரு நூல் அருந்தால் கொளரும், இதை ஓட்டும் ஏழை கூட்டுறவாலே உலகில் தொழில் வளம் உயரும், உலகில் தொழில் வளம் உயரும். என்னடி கண்ணம்மா, இன்னும் சொல்ல வேணுமா என்கின்றார். நானும் இவரை பற்றி இன்னும் எதை சொல்லணுமா? இறுதியாக 1959ஆம் ஆண்டு ஜனசக்தி நாளிதழில் புது ஞாயிறு என்ற தலைப்பில் அவர் எழுதிய இறுதி கவிதைகளின் சில வரிகள். இரத்த வேர்வைகள் சொட்ட உழைத்தவன் நெற்றி சுருங்கிடுதே, ஏழை உத்தமர் வாழ்வை உறிஞ்சும் உளுத்தரின் கொட்டம் மடங்கிடுதே, மக்கள் வெற்றி நெருங்கிடுதே என அவரது இறுதி கவிதை பாட்டாளிகளுக்காக. 24 வயதில் முறையாக கல்வி கற்காத நான் என்ன செய்ய முடியும் என்று அவர் முடங்கி இருந்தால், அவர் உடலளவில் மறைந்து 59 ஆண்டுகள் கழித்து இன்று சிங்கப்பூரிலே உங்கள் மத்தியில் ஒரு இளையராக நான் அவரை பற்றி புகழ் பாடியிருக்க முடியுமா? அவர் எடுத்து வைத்த முதற்படி இன்றும் நம்மில் பலருக்கு பாதையாக அமைந்துள்ளது. அந்த தைரியம், உத்வேகம், வைராக்கியம் இளையர்களான நமக்கு பாடங்கள். குறுகிய காலத்திலே அவர் படைத்த சாதனைகளும் விட்டு சென்ற பாதையும் மெய்சிலிருக்க வைக்கின்றன. பலர் கூறுவது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் கவித்திறனை இயற்கையாக பெற்றவர் என்று. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் திறமை என்பது அனுபவங்கள், பயிற்சிகள், சுயமுயற்சி, தன்முனைப்பால் உருவாகுபவை. ஒவ்வொருவரும் தங்கள் மனங்களில் தோன்றும் அவர்கள் விரும்பும் பாதையில் சென்றால் வெற்றி நிச்சயம். 4 பேர் என்ன நினைப்பாங்க, 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கண்ணுக்கு புலப்படாத அந்த 4 பேரை பற்றி நினைத்து நினைத்து நாம் முடங்கி கிடந்தால் உங்கள் கனவுகள் கலைந்துதான் போகும். அதை கண்டு உங்கள் கண்கள் கலங்கத்தான் செய்யும். உங்கள் கனவுகள் நனவாக விழித்தெழுங்கள். நம் வாழ்க்கை நம் கையில், அதை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். தமிழ் மொழி வெறும் ஒரு மொழி மட்டுமல்ல, நமது மரபு, நமது அடையாளம். அந்த அடையாளத்தை நாம் பெருமையோடு சூடிக்கொள்ள வேண்டும். இந்த போட்டித்தன்மை மிகுந்த உலகில் தொழிலாளர்களாக இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் இணையவிருக்கும் இளையர்களாகிய நாம் பொருளாதார வளர்ச்சியை மட்டும் பார்க்காமல் நம் வேர்களையும் பலப்படுத்த வேண்டும். அதற்கான முயற்சிகளின் வெளிப்பாடே இந்த தமிழ் மொழி விழா மாதத்தில் இளையர்களுக்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகள் பல. இந்த பணி தொடரும் தமிழுக்காக.
தொழிலாளர்களுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட வேலைக்காரன் திரைப்படத்தில் குறிப்பிடப்பட்ட முக்கிய வசனம் குழந்தைகளுக்கு தெரியும் நினைக்கிறேன். உலகத்தில் தலை சிறந்த சொல் செயல். ஆனால் அதை நடைமுறைப்படுத்தினால் ஒழிய அந்த வசனம் மெய்ப்படாது. ஆகவே செயல்படுவோம், துணிந்து, தலை நிமிர்ந்து. தொழிலாளிகள் இல்லாத நாடுண்டா, நகரம் உண்டா? நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளிலும் ஏதேனும் ஒரு வேர்வை துளிகள், தொழிலாளியின் வேர்வை துளிகள் இருக்கத்தான் செய்கின்றன. வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் சமுதாயத்திற்கு அடித்தளமாக, உந்து சக்தியாக அமையும் தொழிலாளர் பெருமக்களை பற்றி தொழிலாளர் தினமான இன்று பேசுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மேலும் அன்றொரு இளைஞராக பேனா முனையில் சொல்வீச்சில் திறன் படைத்து மக்களிடையே ஒருவராக வாழ்ந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி இன்று நான் ஒரு இளையராக பேசுவதில் எனக்கு மிகுந்த பெருமை மற்றும் மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை வழங்கிய மக்கள் கவிஞர் மன்றம் தலைவர் திரு உத்ராபதி ஐயா அவர்கள், செயலாளர் ராஜாராம் அவர்கள் மற்றும் தொடர்ந்து ஊக்கமும் தக்க நூல்களையும் வழங்கி ஆதரித்த துணை பொருளாளர் ராஜன் அவர்களுக்கும் எனது உலகடைந்த நன்றிகள். நான் சொன்ன விஷயங்களில் ஏதேனும் ஒன்றாவது உங்கள் எண்ணங்களை உரசி சென்றிருக்கும் என நம்பி விடைபெறுகிறேன். நான் ஷர்மி செல்வராஜி. ஞானம் வாழ்வோம், நற்றமிழ் நெறியாலே. நன்றி, வணக்கம். இறை போடும் மனிதருக்கே இரையாகும் வெள்ளாடி, இதுதான் உலகம், புரிந்துகணும். என்ன அருமையான வரிகள்! இது போன்ற பட்டுக்கோட்டையாரின் பல பாடல் வரிகளையும், சமூக சீர்திருத்த பொதுவுடைமை கருத்துக்கள் உள்ள பாடல் வரிகளையும், தொழிலாளர்களின் சிறப்பையும் அழகாக எடுத்து சொல்லி சென்றார் சர்மினி செல்வராஜ். மீண்டும் அவருக்கு மீண்டும் வணக்கம். எனது முதலமைச்சர் நாற்காலியில் 3 கால்கள் எவற்றால் ஆனவை என்று தெரியாது. ஆனால் 4வது கால் பட்டுக்கோட்டையாரின் பாடல்களால் ஆனது. 1982ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் வானொலிக்கு அளித்த பேட்டியில் கூறியது. அவருடைய ஆழ் மனதில் இருந்து வந்தவை இவை. எம்ஜிஆர் நடித்த பல திரைப்படங்கள் பட்டுக்கோட்டையாரின் பாடல் வரிகளினால் பெரும் வரவேற்பை பெற்றன. எம்ஜிஆர் நடித்த ஆரவல்லி திரைப்படத்திற்காக மக்கள் கவிஞர் எழுதிய சின்னப்பயலே பாடலை அடுத்து பாட வருகிறார் மாணவி அனன்யா வேத்யா. மாணவி அனன்யா வேத்யா. சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தை நல்லா எண்ணி பாருடா, நீ எண்ணி பாருடா. சின்ன பயலே சேதி கேளடா.
சின்ன பெண் மிக அழகாக பாடி சென்றார். நம் கைகளையும் கால்களையும் பயன்படுத்தி கடமை உணர்வோடு செய்கின்ற தொழிலை போற்றி உழைத்தாலே அதுவே வாழ்வுக்கான சிறந்த செல்வம் என்ற கருத்தை பாடலாக பாட வருகிறார் மாணவி ரெமிலா. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். மறுத்தால் பயனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும். வேரே நமக்கு துணையாகும், இந்த வேலைகள் எல்லாம் விதையாகும். தினம் தேவையுண்டு, குலமான உண்டு, வருங்காலம் உண்டு, அதை நம்பிடுவோம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். சாமிக்கு தெரியும், பூமிக்கு தெரியும், ஏழைகள் நிலைமை. அந்த சாமி மறந்தாலும் பூமி தந்திடும் தகுந்த பலனை. இதை பாடி பாடி விளையாடி ஆடி பல கோடி கோடி முறை கும்பிடுவோம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நினைவாகுமா? காயும் கனியும் விளையாகும், நம் கனவும் நினைவும் நிலையாகும். உணவாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். ஓர் இடத்தில் நடக்கும் நிகழ்வுகள் உடனுக்குடன் மற்றொரு இடத்தில் அறிய முடிகிறது. என்னடா திடீர்னு பட்டுக்கோட்டையிலிருந்து தகவல் தொழில்நுட்பத்துக்கு தாவிட்டேன்னு எல்லாரும் நீங்க நினைக்கலாம். அடுத்த நிகழ்வு மக்கள் கவிஞர் மன்ற இணையதள அறிமுகம். இதை அறிமுகம் செய்ய அவண்டா குழுமத்தின் தற்போதைய முதன்மை நிர்வாகக் குழு இயக்குனர் திரு புவனேஸ்வரன் அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் அழைக்கிறேன். நடுமண நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், தேசிய
பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் பனிமலையின் உச்சியிலே கடுங்குளிரின் மத்தியில் நாட்டை காக்கும் இராணுவ வீரர்கள் விடிப்பில் வீடு திரும்பும் போது என்னவெல்லாம் கற்பனையோடும் எதிர்பார்ப்போடும் வருவார்கள் என்பதை சொல்லும் பாடலை பாட வருகிறார் மாணவர் சிவராமன் சந்தோஷ். மாணவர் சிவராமன் சந்தோஷ். வீணர்களின் பேச்சை கேட்டு மூட நம்பிக்கைக்கு ஆட்பட்டு விட வேண்டாம் என்ற கருத்தை எத்தனை முறை சொன்னாலும், யாரு சொன்னாலும், சின்னவங்க பெரியவங்க யாரு சொன்னாலும் நம்ம கேட்டுக்கிறதுல தப்பு கிடையாது. அடுத்த சின்ன பையனை பாடலை பாட வைக்கிறார் மாணவர் ஆஞ்சு சிவகுமார். ஆஞ்சு சிவகுமார்.
வரும் உலகத்தையே நீ வலது கையடா, நீ வலது கையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா. அறிவுரிமை குடுமையை தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா. அறிவுரிமை குடுமை தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா. தானா எல்லாம் மாறும் என்பது எல்லாம் பழைய பொய்யடா. வேப்பமர உச்சின்னு ஆண் வேயன்று உச்சியிருந்து ஏயுன்றுவாடுதன்னு விதியாட பூகம் சொல்லிப்பாங்க. இரத்தை கொண்டு வேலையற்ற மீனவனின் மூளையற்ற வார்த்தைகளை மீனவனின் மூளையற்ற வார்த்தைகளை மிக்கையாக கூட நம்பி விடாதே. நீ வீட்டுக்குள்ளே பயணி கிடந்து நம்பி விடாதே, நீ நம்பி விடாதே. சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா. அருமை, அருமை. மக்கள் கவிஞரின் திரை இசை பாடல்கள் யாவும் திரைப்படத்தின் கதையோட்டத்தோடு எழுதப்பட்டிருந்தாலும் பெரும்பான்மையான பாடல்களின் வரிகள் பொதுத்தன்மையுடையதாகவே இருக்கும். அவை தன்னம்பிக்கை மற்றும் விழிப்புணர்வை உண்டாக்குபவையாகவும் இருக்கும். இன்னும் பல சமூக கொடுமைகளை எதிர்க்க ரவுத்திரம் பழக சொல்லித்தரும் அத்தகைய வரிகள் யாவையும் வைர வரிகளாக தொகுக்கப்பட்டு அடுத்ததாக வருவது வைர வரிகள். நூல் வெளியீடு. நாம் எப்போதெல்லாம் மனச்சோர்வும் தன்னம்பிக்கையும் இழக்கிறோமோ அப்போதெல்லாம் இந்த நூலில் உள்ள வைர வரிகள் நமக்கு சோர்வகற்றி தன்னம்பிக்கை ஊட்டும். சென்னையில் சென்ற ஏப்ரல் மாதம் 22 வெளியீடு கண்ட இந்த நூலை இன்று வளர்த்தமிழ் இயக்கத்தின் தலைவர் திரு ராஜாராம் இங்கு அறிமுகம் செய்ய உள்ளார். சென்னையில் வெளியீடு கண்ட நூலின் காணொலியை இப்பொழுது இங்கு காணலாம். அந்த நூலை அறிமுகம் செய்ய திரு வளர்த்தமிழ் இயக்கத்தின் தலைவர் திரு ராஜாராம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மக்கள் கவிஞர் மன்றத்தின் இலக்கிய விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் மேதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருடா வருடம் ஒருவருக்கு மன்றத்தின் சார்பாக உழைப்பாளர் தின விருது வழங்கப்படுகின்றது. இந்த வருடம் திரு மணிகண்டன் அவர்களை மன்றம் தேர்ந்தெடுத்துள்ளது. அவரை பற்றிய சிறு குறிப்பு. திரு மணிகண்டன் தமிழ்நாட்டில் பெரம்பலூர் மாவட்டத்தில் அணுக்கூர் என்ற கிராமத்தில் கே. நாவலன் கோவிந்தம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர். இவர் கல்லூரியில் பொறியியல் படிப்பை முடித்துள்ளார். 2007 சிங்கப்பூருக்கு வருகை தந்துள்ள இவர் மின்னியல் துறையில் அடிப்படை ஊழியராக சேர்ந்தார். தற்போது ஜோன்ஸ் லாங் லசால் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட் என்ற நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். தன் கடின உழைப்பால் இன்றைக்கு தொழில்நுட்ப வல்லுநராக பதவி உயர்வு பெற்று பணியாற்றி வருகிறார். இவர் செய்து வரும் சேவைகள்: தான் பிறந்த கிராமத்தில் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்களின் பெயரில் ஒரு சமூக சேவை மன்றத்தை துவங்கி அங்குள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கு வருடா வருடம் புத்தகங்களை
கொடுத்து வருகிறார். அது மட்டுமல்ல, பிறந்த ஊரிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மரங்கள் பல வளர்த்து இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டிய நம் கடமையை இளைய சமூகத்திடம் கொண்டு சென்றுள்ளார். இப்படி சமூக பொறுப்புடைய திரு மணிகண்டன் அவர்களுக்கு உழைப்பாளர் விருது வழங்குவதை மக்கள் கவிஞர் மன்றம் பெருமையாக கருதுகின்றது. நன்றி, வணக்கம். உழைப்பாளர் விருது பெறும் திரு என் மணிகண்டன் அவர்கள் மேடை. அடுத்து நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிறப்பு பேச்சாளர் உரை. இவர் கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், பாடகர், பத்திரிகையாளர், புகைப்பட கலைஞர் என்று பல திறமைகள் கொண்டவர். இளையர் முன்னேற்றம், பெண் சமத்துவம், சுற்றுச்சூழல் விழிப்பு, குறிப்பாக நெகிழிக்கு எதிராக விழிப்புணர்வு போன்றவற்றில் கவனம் செலுத்தி வருகிறார். இவர் 4 நூல்கள் வெளியிட்டுள்ளார். 3 நூல்கள் வெளிவர உள்ளன. இவர் எழுதிய சினிமா, சில மனிதர்களும் சில சர்ச்சைகளும் என்ற நூல் விருதுநகர் குமார நாடார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு தமிழ் இலக்கியம் பயிலும் மாணவர்களுக்கு ஒரு பாடநூலாக வைக்கப்பட்டுள்ளது. இதோ கலைவாணரும் மக்கள் கவிஞரும் என்னும் தலைப்பில் இசைப்பேருரை ஆற்ற வருகிறார் திரு சோழ நாகராஜன் அவர்கள்.